போகிறது பருவம் 3ல் இயல் 2 ரட்சணை யாத்திரியம் செய்யுள் பகுதியில் ரட்சணை யாத்திரியம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரட்சணை யாத்திரியம் இயேசுவினுடைய முழு வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகின்ற ஒரு நூல். இது பார்த்திங்கன்னா ஒரு தழுவல் நூல் தான் இது. ஏன்னா கிறித்துவ மதமே மேலை நாட்டு மதமாக நமக்கு தெரியும். அது பார்த்திங்கன்னா அதை தழுவி எச்.ஏ. கிருட்டின பிள்ளை என்பவர் தமிழில் எழுதியுள்ள இந்த ரட்சணை யாத்திரியம் இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் எச்.ஏ. கிருட்டின பிள்ளை என்பவர் தான் இந்த நூலை தழுவி ஆங்கிலத்திலிருந்து தமிழ் படுத்தியவர். ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரையிருப்பு என்னும் ஊரில் பிறந்தவர். பிறப்பு பார்த்தீங்கன்னா 23/4/1827. பெற்றோர் சங்கர நாராயணனார். தாயார் பார்த்தீங்கன்னா தெய்வநாயகி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெற்றோர் சங்கர நாராயணனார், தெய்வநாயகி. கல்வி பார்த்தீங்கன்னா பிளவன ஜோதிடரிடம் வடமொழியை கற்றவர். இவருடைய பணி பார்த்தீங்கன்னா சாயர்புரம் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். சாயர்புரம் என்னும் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். எழுதிய நூல்கள் ரட்சணிய சமய நிர்ணயம், ரட்சணைய மனோகரம், ரட்சணைய குரல் என்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார். புகழ் பார்த்தீங்கன்னா கிறித்துவ கம்பர் என போற்றப்படுபவர் எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. இறப்பு பார்த்தீங்கன்னா 3/2/1900 இவர் இறந்த இயற்கை எழுதியுள்ளார். இப்போ இந்த நூலினுடைய குறிப்பு, இந்த நூல் எவ்வாறு எதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ரட்சணை யாத்திரியம் அப்படின்னா என்ன பொருள்? உயிர் தன்னை காத்து கொள்ளுவதற்காக இறைவனிடம் வேண்டுகின்ற ஒரு பயணம்தான் இந்த ரட்சணை யாத்திரியத்தினுடைய பொருள். ரட்சணை யாத்திரியம் என்பது என்ன என்பது கேட்பாங்க. உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் ஒரு பயணம்.